Welcome you all to the video lecture on understanding quadrilaterals, chapter number 3.4, problem number 3. So question pathina, explain how a square is a quadrilateral, parallelogram, rhombus, rectangle. So எப்படி நம்ம வந்து ஒரு square quadrilateral அப்படினு சொல்லலாம்னு கேக்குறாங்க. So quadrilateral ஓட property square satisfy பண்ணிச்சுனா square வந்து நம்ம quadrilateral னு சொல்லலாம், right? Quadrilateral என்ன இருக்கும்? 4 sides இருக்கும், right? ஸ்கொயர்லயும் 4 sides இருக்கு. அதனால நான் ஸ்கொயரை நான் என்னன்னு சொல்லலாம்? குவாட்ரிலேட்டரல்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து square has 4 sides. Square has 4 sides. So it is a quadrilateral. Okay. Second subdivision வந்து square வந்து parallelogram னு கேக்குறாங்க. ஓகே, parallelogramனா என்ன? opposite sides வந்து equal and parallel இருக்கணும், right? கண்டிப்பா ஸ்கொயர்லயும் opposite sides equal and parallel. ஓகே, ஸோ அப்போ ஸ்கொயரை நான் என்னன்னு சொல்லலாம்? parallelogramனு சொல்லலாம். ஸோ அப்போ square as opposite sides equal and parallel. So it is a parallelogram. Okay, next rhombus ஆன்னு கேக்குறாங்க. Okay, rhombus அப்படின்னா என்னது? all sides are equal. Okay, so all sides are equal. கண்டிப்பா அப்போ rhombusம் வந்து ஸ்கொயரா இருக்கலாம், ரைட்? ஸோ அதாவது ஸ்கொயரை வந்து நான் ரோம்பஸ்னு சொல்லலாம், ரைட்? ஏன்னா ரோம்பஸ்ல ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அப்போ ஸ்கொயர் ஆஸ் ஆல் 4 sides equal. So it is a rhombus. Okay. ஸ்கொயர் வந்து ரெக்டாங்கிளா அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ரெக்டாங்கிள் அப்படின்னா என்னது? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதே மாதிரி ஈச் ஆங்கிள் இஸ் ரைட் ஆங்கிள். ஓகே, ஸோ கண்டிப்பா ஸ்கொயர்ல ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல், ஈச் ஆங்கிளும் என்னது தான்? ரைட் ஆங்கிள். ஓகே, ஸோ ஸ்கொயர் ஹேஸ் opposite sides equal and each angle is right angle. Okay, so it is a rectangle. So அப்போ என்னோட ஸ்கொயர் வந்து குவாட்ரிலேட்டரலாகவும் இருக்கலாம், parallelogram-ஆவும் இருக்கலாம், rhombus-ஆவும் இருக்கலாம், rectangle-ஆவும் இருக்கலாம். Okay, thank you, thanks for watching.